என் உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு. என் மனசு ஃபுல்லா உங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கு. பட் என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியாது. ரொம்ப சீக்கிரமாவே உங்க 2 பேரையும் பார்க்க நான் ஓடி வருவேன். பரவாயில்ல ஆதி, எங்களுக்கு உங்க மேல கோவம்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப வாங்க. பாரதி, எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருது. அதை பேசிட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி கூப்பிடுறேன். நான் அப்புறமா பேசுறேன். பாய். பாய். ஓகே ஃப்ரெண்ட். அம்மா, ஏமா ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்ற? நீ சொன்னதோட இல்லாம என்னையே இப்ப போய் சொல்ல வச்சிட்ட. தப்பு தானம்மா? தப்பு தாண்டா தமிழ். ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ தானே சொன்ன உன் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு. இத போய் நாம அவர்கிட்ட சொன்னா அவர் ரொம்ப சங்கடப்படுவாரு. அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட போய் சண்டை போடுவாரு. தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். வா. ஏங்க, மணி 2:30 ஆச்சு. மத்தியான சாப்பாடு போடுவாங்களா இல்லையா? நாம நேரத்துக்கு சாப்பிட்டு வேற பழகி போச்சு. பசி வேற கண்ணை கட்டுதுங்க. வராதான் எங்க போனாலும் சோறு 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 சோறுலாம் நினைப்போட இருப்பியா? புது இடம், கல்யாண வீடு, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். பொறுமையாக இரு, சாப்பாடு வரும், சாப்பிடலாம். மூக்கு முட்டை வேலைக்காரமாக வரட்டும், என்னான்னு கேட்போம். ஐயோ, இங்க இருக்கிறவங்க யார்கிட்டயும் வாயே திறக்க முடியலப்பா. நம்ம முன்னாடியே பேசிட்டு போறாங்க. என்னமோ அவங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்து கொடுக்குற மாதிரியே நம்மள பேசுறாங்க. பசி வேற எடுத்து தொலையுது. கேட்காம இருக்கவும் முடியல. என்னத்த பண்ணி தொலைகிறது? எல்லாம் தலை இழுத்து. தாடா, எந்த கல்யாண வீட்லையும் இப்படி ஒரு வரவேற்பு இருக்காது. கல்யாண வீட்டுக்கு வந்து மானம் கெட்டு போய் ஒரு வாய் சோத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க வேண்டி இருக்கு. இதை நான் எங்க போய் சொல்றது? நடக்கிறதெல்லாம் பார்த்தா யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரியல. திட்டம் போட்டு பண்ற மாதிரியே இருக்கு. நடந்த பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்மள பழிவாங்க பண்ற மாதிரி இருக்கு. துண்டை காணும் துணியை காணும் நம்மள ஓட வைக்க பண்ற மாதிரியே இருக்கு. என்ன பண்றது? எது பண்ணாலும் நம்ம சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும். பாரதியோட கல்யாணம் ஆச்சே. மாப்பிள்ள, ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். சில குற்றம் குறைகள் இருக்க தான் செய்யும். அனுசரிச்சுக்கிட்டு தான் 2 நாள் போகணும். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. சரிங்க மாமா. அம்மா, எனக்கும் பசிக்குதும்மா. பசிக்குதா? சாப்பாடு இப்ப வந்துடும். சரி சரி, எல்லாரும் வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். அப்பா, மத்தியான சாப்பாடு சாயந்தரத்துக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாங்க, பசி வேற வயித்த கிழுது. வாங்க போய் சாப்பிடலாம். போங்க போங்க, போய் கொட்டிக்கங்க போங்க. நீங்க வாங்க. போலாம் வாங்க. வாடி வா. மாமா வாங்க மாமா, சாப்பிட போலாம். தமிழை கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுமா, நான் வர்றேன். வருவீங்கன்னு தான் ஸ்பெஷலா அவியல், 3 வகை பொரியல், வறுவல், புளிக்குழம்பு, மோர் குழம்பு, புளி சாதம், எலுமிச்சை சாதம்னு எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க நல்லா. பரவாயில்லையே, வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு தோணுதே. பெரிய விஷயம்தான். என்ன இவ்ளோ ஐட்டம் எங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கீங்க? பின்ன பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறதுன்னா சும்மாவா? அதுல மொட்டை எங்க முதலாளி எந்த குறையும் வைக்க மாட்டாரு. நல்லா திருப்தியா சாப்பிடுங்க.
தமிழ் என்னாச்சு? என்ன பாப்பாச்சு? அம்மா என்னம்மா இப்படி கசக்குது? கசக்குதா? அக்கா, என்னக்கா இவ்ளோ உப்பு போட்டு வச்சிருக்கீங்க? வாயெல்லாம் கசக்குது, வாயிலேயே வைக்க முடியல. குழந்தைங்க பெரியவங்களா இருக்காங்கல்ல, இப்படிதான் சமைப்பீங்களா? இது என்னம்மா வம்பா போச்சு? எனக்கு என்ன வேண்டுதல இப்படி எல்லாம் சமைக்கணும்னு? முதலாளி வீட்ல பொண்ணு வீட்ல வராங்கன்னு நல்லா சமைச்சு போடுன்னு சொன்னாங்க. நானும் பார்த்து பார்த்து தான் சமைச்சேன். குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நான் என்னத்த பேச முடியும்? நிறைய பேருக்கு சமைக்கிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உப்பை கொஞ்சம் கூடுதலா போட்டிருப்பேன். வந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தானே. அது சரியில்லை இது சரியில்லைன்னு எப்ப பாரு குறை சொல்லி நொட்டம் சொல்லிக்கிட்டு. என்னம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? பார்த்து பேசு. எல்லா சாப்பாட்டு ஐட்டத்திலயும் உப்பு அள்ளி அள்ளி கொட்டி வச்சிருக்கீங்க. மனுஷன் சாப்பிட முடியுமா இத? மடி தானோ, கொஞ்சம் பொறுமையா இரு. மடி, என்ன சொல்றதுன்னே ஒன்றும் புரியல. சாப்பாடு ஏன் ருசியா இல்லைன்னு கேட்கல, ஏன் இவ்வளோ உப்பள்ளி போட்டிருக்கீங்கன்னா கேட்குறோம். அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் ஏதேதையோ பேசிட்டீங்களம்மா. எம்மாடி பாரதி, நீ சைடிஷில் எதுவும் சாப்பிட வேண்டாம், ஊறுகாயை வச்சுட்டு தயிரை ஊற்றி பிள்ளைக்கு ஊட்டிடுமா. அக்கா, தயிர் கொடுக்குறீங்களா? என்னது தயிரா? அதெல்லாம் எதுவும் வாங்கல, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு போங்க. தங்கம், மா சாம்பார் ஊற்றி சாப்பிடுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சாப்பிடு தமிழ். ஐயோ, தண்ணி தண்ணி. இந்தாங்க. என்னாச்சுங்க? என்னாச்சு மாப்பிள்ள? காரம் மாமா, என்னமா பண்ணி வச்சிருக்க? உப்பு தான் சரியா போட்டு சமைக்க தெரியாது, காரமும் சரியா போட்டு தெரியாதா? குழந்தைல எப்படி சாப்பிடும்? யாரும் சாப்பாடு சாப்பிடாதீங்க. என்னதானே இது? வாயில வைக்க முடியல. அறிவு இருக்கா உனக்கு? குழந்தை பெரியவங்க இருக்காங்கன்னு தெரியாது, உப்பு காரம் சரியா போடணும் தெரியாது. இதுக்கு நீங்க சாப்பாடு போடாமலே இருந்திருக்கலாம். மாப்பிள்ள பொறுமையா இருங்க, இவங்கள்ட்ட கோவப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்லை. அமைதியாக போக வேண்டிய இடத்துல அமைதியாக தான் போகணும். உங்கள் கோபம் எனக்கு புரியுது, ஆனால் அந்த கோபத்தை காட்ட வேண்டிய இடம் இது இல்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக பொறுத்துக்குங்க. சரிங்க மாமா. மாமா, இது வரைக்கும் நீங்க பேசினதுக்கு மீறி நான் ஏதாவது பேசியிருக்கேனா? பேசினது இல்லைல்ல. உங்களை அவமானப்படுத்துறாங்க மாமா. எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்களோன்னு தோணுது மாமா. நீங்களும் நானும் பசியை பொறுத்துக்கலாம். அத்தையும் தமிழும் பசி எப்படி மாமா பொறுத்துக்குவாங்க? பாவம் மாமா அவங்க. இனிமே பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. நான் போய் வெளியே சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன் மாமா. சாப்பாடு சமைச்சு போட சொன்னாங்க, சமைச்சு போட்டேன். சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட கட்டி போங்க. இதுல எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. மாப்பிள்ள, நீங்கள் பக்கத்தில் கடையில் போய் ஏதாச்சும் இருந்தால் வாங்கிட்டு வாங்க. சரிங்க மாமா, நான் உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, இதுக்காக எதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாரதி, உன் வீட்டு ஆளுங்க பண்றத பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கொடுமையெல்லாம் எந்த கல்யாணத்திலயும் நடக்காது. மா, ஏமா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட பேசிட்டு இருக்க? பசி வேற எடுக்குதுமா. மா, நீ ஏதாவது சாப்பிட வச்சிருக்கியா? நான் என்ன தேடி கண்டேன்? இங்கே விருந்து தடபுடலா இருக்கும்னு நினைச்சு நான் எதையுமே எடுத்துட்டு வரல. மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் கொஞ்சம் பசியை பொறுத்துக்க, வேற வழி இல்லை தானோ. எல்லாம் நம்ம நேரம். பாரதி, ஒன்று மட்டும் சொல்றேம்மா, கல்யாணத்துக்கு வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை பட்னி போட்ட பெருமை எல்லாமே உங்க ஆதி வீட்டை தான் சேரும். நல்ல குடும்பம். ஏய், எழுந்திடி போலாம். சரியான திண்ணி பண்டாருங்க. ஒரு வேளை சாப்பிடாட்டி உயிரா பெட போகுது. பாரதி, தமிழ் அழைச்சிட்டு கை கழுவிட்டு உள்ளே அழைச்சிட்டு போ. மாப்பிள்ளை வரட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பட் தமிழ் பாப்பா, அம்மாவோட போய் கை கழுவிட்டு போ.
சொல்லுங்க சார். என்னையா நக்கலா? ஆமா, அங்க விருந்தம்பெல்லாம் எப்படி இருக்கு? என் வீட்டு வேலைக்காரி அங்க அமக்கலப்படுத்திருப்பாளே. சும்மா சொல்லக்கூடாது சார். உங்க வீட்டு வேலைக்காரி வேற லெவல். டப்பு 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 டப்புன்னு போடுற பாலுக்கெல்லாம் 6 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கா. அப்படியே சொல்ற? அடடா, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாம போயிடுச்சே. சார் அப்புறம் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பிளான் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. யார் போட்டது? எல்லாம் என் பொண்ணோட செட்டப். அதான பார்த்தேன். குட்டி 16 அடி பாயும் போல இருக்கு. என்னையா வாய் நீளுது? சார் என்ன சார் உடனே தப்பா எடுத்துக்கிறீங்க? உங்க பொண்ணு உங்களே மிஞ்சிருவா போல இருக்கே. அந்த அர்த்தத்துல கேட்க வந்தேன் சார். இங்க பாரியா, நீ ஒரு விஷயம் ஃபோன் பண்ணி கேட்ட, நாங்க அதை உனக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். போட்ட திட்டப்படி எல்லாம் சரியா நடந்தா நாம 2 பேரும் ஜெயிச்சா மாதிரி தான். அது சரி, உன் மாமனார் தான் சரியான கோவக்காராச்சே. எல்லாத்துக்கும் நியாயம் தர்மம்னு பேசுற நியாயஸ்தராச்சே. அவரு கூடவா கோபம் வரல? அதை ஏன் சார் கேக்குறீங்க? எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் மருமகளுக்காக பொறுத்துக்கிட்டு புத்தர் மாதிரி நிக்கிறார் சார். அதான் சொல்லுவாங்களே, இந்த குப்புற கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாதுன்னு. அந்த கதை தான். அப்படியா சொல்ற? ஆச்சரியமா இருக்கையா. எனக்கு ஆச்சரியமா தான் சார் இருக்கு. எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் மருமகளுக்காக தியாகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா ஒண்ணு சார், மாமா மட்டும் சூடானாருன்னு வைங்களேன், கல்யாணத்தை நிறுத்திட்டு தான் அடுத்த வேலையே பாப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க சார். கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ணுமோ அதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன மதிய வேலை எங்களை தான் பட்டினி போட்டீங்க. லஞ்ச் வாங்க தான் சார் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். கவலைப்படாத, சீக்கிரமா ஆட்டத்தை கலைச்சிடலாம். நீ அமைதியா மட்டும் வேடிக்கை பாரு. அது நடக்கிற நேரத்தில் நடக்கும். சார் போட்ட திட்டம் கரெக்டாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃபேமிலி இங்கேருந்து கூப்பிட்டு இந்த எல்லையிலேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். நீங்கள் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சொல்லிட்டல்ல, முடிச்சிடலாம். அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே சார். சார் என் குடும்பத்தில் இருக்க எல்லாரோட மனசை மாற்றி மாமாவையும் சமாளிச்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனால் அந்த ஆதியை சமாளிக்க முடியாது சார். அவன் இங்கே வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. எங்கள் திட்டமும் அதுதான். ஓகே சார், பார்த்து பண்ணுங்க. நான் வச்சிடுறேன். பாய். சாந்தி அக்கா. ஹலோ, சொல்லு சாந்தி அக்கா, அங்க என்ன நடக்குது? ஸ்வேதா அம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சரியா நடக்குது. காலையில அவங்க வந்து இறங்குனதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க போட்டு கொடுத்த திட்டப்படி அச்சு பிசுறாம சரியா பண்ணிக்கிட்டு இருக்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு சாந்திகா. ஸ்வேதா அம்மா, இதுங்கெல்லாம் சுத்த மானங்கெட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, யாருக்குமே கோபம் வரல. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பதில் பேசல. அதுக்காக நீ அவங்கள அப்படியே விட்டுறாத. நீ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒண்ணு விடாம பண்ணிட்டே இரு. சரிங்கம்மா. அவங்க அந்த வீட்டை விட்டு ஓடுற வரைக்கும் எதையும் நிறுத்தாத. நீங்க கவலையே படாதீங்கம்மா. இத கச்சிதமா செஞ்சு முடிக்க வேண்டியது என்னோட கடமை. நான் கொடுக்குற டார்ச்சர்ல அவங்களாவே இந்த வீட்டை விட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைக்கிறேன். என் மாமாவோட நான் வாழ இருந்த வாழ்க்கைய அழிக்க வந்த பாரதி, அவளுக்கு ராஜ மரியாதை ஒரு கேடா? எதுக்கும் வக்கில்லாதவ ஏன் இடத்த பிடிக்க பாக்குறாளா? அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சாளா? அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வசமா மாட்டிக்கிட்டா. விட்டுற மாட்டேங்கா அவளை அடிக்கிற அடியில அவ வாழ்க்கையில என் மாமாவை பத்தி நினைச்சு கூட பாத்திரக்கூடாது சாந்திகா. அது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. நான் உங்க உப்ப தின்னு வளர்ந்தவ. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறவள நான் சும்மா விட மாட்டேன். நான் இனி அவங்களுக்கு கொடுக்க போற டார்ச்சர்ல பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓட போறாங்க. அதுக்கப்புறம் ஆதி தம்பிய பத்தி அந்த பாரதி கனவுல கூட யோசிக்க மாட்டா. நீங்க நிம்மதியா இருங்கம்மா. அவங்க ஓடுறாங்கன்ற நல்ல செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு. சாந்திகா, இங்க பாரு, அந்த பாரதி லேசப்பட்டவ இல்ல. அவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் கவனமாவே இரு. அவளை கண்கொத்தி பாம்பா கவனிச்சுக்கிட்டே இரு. எக்காரணத்து கொண்டும் நாம திட்டம் போட்டு பண்ற விஷயம் அங்க யாருக்குமே தெரியக்கூடாது. சரிங்கம்மா.
சந்தேகம் வராம பாத்துக்கோ, அது ரொம்ப முக்கியம். சரி, நான் இப்ப ஃபோன் வைக்கிறேன். ம்? பாக்குறேன் காலி எப்படி என் மாமாவை கல்யாணம் பண்றேன்னு பாக்குறேன். ஸ்வேதா, எப்படியோ உன் திட்டப்படி அப்படியா? எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இனி யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சூப்பர்ப்பா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஓகே? சரி. என்னம்மா பாரதி? மாமா, நாம எல்லாரும் ஊருக்கு கிளம்பிடலாம் மாமா. அம்மா பாரதி, உனக்கு புண்ணியமா போகும். ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டியே. அவ்வளோ சீக்கிரம் சந்தோஷப்படாதம்மா, நடக்கிறத வச்சு பாரு. என்னடி சொல்ற? சி, வாய மூடுங்க. பாரதி என்ன சொல்லிட்டு இருக்கு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசுங்க பேசுங்க, 2 பேரும் பேசி என்னதான் பண்றீங்கன்னு பார்க்கலாம். எம்மாடி பாரதி, இவ்வளோ விஷயங்க நடந்திருக்கு. இதை பற்றி ஆதி தம்பிட்ட பேசினியா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த. அப்பா ஆதி தம்பிட்ட நடந்ததை சொல்லியிருக்கலாம்ல. நீங்க சொல்றது எனக்கு புரியாம இல்ல மாமா. இது ஆதியோட வீட்ல நம்மள பிடிக்காம யாரோ பண்றாங்கன்னு நல்லா தெரியுது. இது அவர்கிட்ட சொன்னா அவர் ரொம்ப சங்கடப்படுவார் மாமா. என்னம்மா நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா நான் சொல்றதை நீ கேளு. இதையெல்லாம் நீ ஆதி தம்பிக்கு ஃபோன் பண்ணி முதல்ல சொல்லு. ஆதி தம்பியோட நாலேஜில் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் நம்பல. நீ நம்புறியா? அவருக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லு. புடிவாதமா அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறது சரியா எனக்கு படலை. இன்னும் எதுக்காக சொல்ல வேண்டான்னு பதறன்னு எனக்கு புரியுதுமா. ஆனால் தப்பாக எதுவும் போயிடக்கூடாதுல்ல, அதனால் பேசுறது தான் நல்லது. உடனே அவர்கிட்ட பேசு. நீங்க சொல்றது எனக்கு புரியாமலாம் இல்ல மாமா. நீங்க சொன்ன விஷயத்த நான் ஏற்கனவே பல தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். அப்புறம் என்னம்மா? மாமா, நான் இப்ப ஆதிக்கு ஃபோன் பண்ணா அடுத்த நிமிஷம் அவர் இங்க வந்து நிப்பாரு மாமா. அதுக்கப்புறம் அவர் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் சும்மா விட மாட்டார். அதனால நமக்கு என்னம்மா வந்தது? நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையை அவர் நாலேஜி கொண்டு போகாம இருக்கிறது ரொம்ப தப்பு. பாதிக்கப்பட போறது நீ மட்டும் இல்ல, அவரும் தானே. உங்க வாழ்க்கைமா இது. உண்மைதான் மாமா. அவருக்கு எங்களை பிடிச்சிருக்கு, எங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வேறதான் மாமா. ஆனா இந்த கல்யாணத்துல வேற ஒரு விஷயம் இருக்கு. காதல் வேணா எங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஆனா கல்யாணங்கிறது நம்ம 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் மாமா. அந்த வீட்ல ஆதியை தவிர என்னையும் தமிழையும் வேற யாருக்கும் பிடிக்கல மாமா. இப்ப அவங்க நடந்துக்கிறது ஒரு சின்ன சாம்பிள் தான் மாமா. ஆனா கல்யாணம் ஆகி நானும் தமிழ் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆதியால எங்க கூட 24 மணி நேரமும் இருக்க முடியாது மாமா. அவர் இல்லாத நேரத்துல கண்டிப்பா அவங்க வன்மத்தை எங்க மேல காட்டுவாங்க. நான் வேணா ஆதிக்காக இதெல்லாம் தாங்கிக்கலாம். ஆனா தமிழுக்கு என்ன அவசியம்? என்னோட சுயநலத்துக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல மாமா. எனக்கு
இன்னும் எதுவுமே நடக்கலல்ல. பிடிக்கலன்னு விலகி போயிடலாம் மாமா. ஒருவேளை கல்யாணம்னு ஒண்ணு நடந்துட்டா விட்டுட்டு போகவும் முடியாம வாழவும் முடியாம வாழ்க்கையே நரகமாயிடும். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு யோசிக்கிறேன் மாமா.